வெரி குட் ஈவினிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹவ் ஆர் யூ? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கோவிட்-19 ரொம்ப சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை? ஸோ வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, தொடர்ந்து நிறையா படிச்சுட்டே இருங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் சம் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் பை ஒன். இந்த செக்ஷனில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் இங்கிலீஷில் இருக்கும், கொஞ்சம் தமிழில் இருக்கும், யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீப் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு எமாங் தி நியூஸஸ் ஒரு 10-12 நியூஸ் நாங்க கலெக்ட் பண்றோம் அப்படின்னா எமாங் தட் நியூஸஸ் அதுல ஏதாவது ஒரு நியூஸை நாங்க எடுத்து அதை ட்ராக் பண்ணி யூபிஎஸ்சி மெயின்ஸுக்கு அல்லது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னுக்கு மெயின்ஸுக்கு ரிட்டன் எழுதுனா எப்படி இருக்கலாம், எப்படி எழுதலாங்கிற ஒரு ஐடியாவை நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளுமே. எல்லா நியூஸையும் பண்றதுக்கு நேரம் பத்தாது இல்லையா? அதனால அமாங் இட்ஸ் நியூஸஸ் வி ஆர் டிஸ்கஸ் ஒன்லி ஒன் நியூஸஸ். ஸோ நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் ஃப்ரீயா இருக்கும்போது அந்த ஃபேக்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெரிய மாயாஜாலாம் ஒன்றும் இல்லை. ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும், ஒரு ரீசன்ட் இஷ்யூஸ் வேணும், கொஞ்சம் பேக்கப் எடுக்கிற அளவுக்கு சோர்ஸ் இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ கலெக்டிவ் நாலேஜ் தான். ஸோ அது இருந்தாலே ரொம்ப போதுமானது தான். Yes, let me start about the daily current affairs one by one. My first news is about creamy layer, non-creamy layer, OPC and its reservation. This is one of the most confused topic, I think. In எல்லாருமே பார்க்குறவங்க கேட்பாங்க, இது என்ன சார், எப்படி சார் ரிசர்வேஷன் ஏன் கொடுக்குறாங்க, எதுக்கு கொடுக்குறாங்க? ஸோ அதை பற்றி என்டையரா யூபிஎஸ்சி மெயின்ஸ் எழுதுற அளவுக்கு இந்த பாயிண்ட்ஸ் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம ஃபைனலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் மை ரெக்வஸ்டேஷன் ஃபார் ஆல் தி யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். யூ ஹேவ் டு வெயிட். நீங்கள் டக்குன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா we can finally learn lot of the activities and manners with respect to the creamy layer and non-creamy layer and where we are. We can surely about it. Yes. நிறைய நியூஸஸ் இருக்கு. நியூஸ்க்கு அப்புறம் கடைசி கொஸ்டின்ஸும் இருக்கு. இன்னைக்கு வீக்கெண்ட் இல்லையா? வீக்கெண்ட் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் குயிஸ் கொடுத்து எப்பவுமே நம்ம ரொட்டீனா பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அதனால நியூஸஸ் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சோன்னா ஃபைனலா கொஸ்டின் டேக் வச்சுக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக பதில் சொல்லலாம். ஆல்ரெடி வெப்சைட்ல இந்த பேஜ் எல்லாம் அப்டேட் ஆயிருச்சுங்க. So that the current events has been updated in our website by date wise. By today itself already updated. So simultaneously you have to download பண்ணி ரெடியா படிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் ஃபைனலா நீங்களும் டக்குன்னு ஆன்சர் சொல்ல முடியும். சரிங்களா? சரிங்க. மை ஃபர்ஸ்ட் நியூஸ், இதெல்லாம் பிரசன்ட் நியூஸ் இல்ல. தட் மீன் இந்த வீக்ல இருந்து மட்டும்தான். எஸ், யாரும் மியூட் பண்ணாம இருக்கீங்க. ஒரு முதல்ல ஒரு 10 to ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் மியூட் பண்ணிக்கோங்க. கடைசி வீக்கெண்ட் டிஸ்கஸ் அபவுட். ஏன்னா நீங்க மியூட் பண்ணாம இருந்தீங்கன்னா அது மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சரிதானே இல்லையா? சரிங்க. தேங்க்யூ. எஸ், ஃபர்ஸ்ட் நியூஸ். The President Govind has given Uttar Pradesh Governor Anandiben Patel additional charge of the Madhya Pradesh. She is taking over the post temporarily in the absence of Madhya Pradesh Governor Lalji Tandon. Yes, that's next news. Iran has issued an arrest warrant for the US President Donald Trump over the killing of top Iranian general in January, Qasem Soleimani. Iran has asked Interpol to issue a red notice for Trump and other individuals involved in the killing of Soleimani. Next news. The Goa state government has decided to curtail the upcoming monsoon session of the Goa Legislative Assembly to 1 day instead of 2 weeks as scheduled earlier in the wake of coronavirus pandemic. Next news. The Odisha state government has launched Balram scheme to provide agricultural credit worth rupees 1,040 crore to landless farmers who are facing hardship due to the coronavirus outbreak. Next news. The Prime Minister Narendra Modi has decided to delete his account on the Chinese microblogging website Sina Bibio, which had joined a few years ago. The move comes after the Indian government banned 59 Chinese applications, including a TikTok and Scam Scanner. Next news. The center new amendments in the Indian Stamp Act in the year of 1899 brought through the Finance Act in the year of 2019 and rules came into effect on July 1st, 2020. The new stamp duty rules comprise a rationalized collection mechanism of stamp duty across the India. Next news. A new process of classification and registration of MSME enterprises was launched on 1st July 2020 under the name of Udayam Registration. The MSME Ministry launched Udayam Registration Portal, which will help and guide the entrepreneur step by step as to what they should know and what they should do. Yes.
நியூஸ் இன் தமிழ். 3 மடங்கு மின் கட்டணம் வசூலிப்பது, தாமதமாக கணக்கெடுப்பு, மக்கள் பொறுப்பா, அவசர பிரச்சனையாக கவனிக்குமா அரசு? எஸ், டைப் பண்ண நேரம் இல்லாதாலும் பிக்சராகவே எடுத்துட்டு நிச்சயமா நாளைக்கு டைப் பண்ணி கொடுத்துறேங்க. சரிங்க. வீடுகளுக்கு 3 பிரிவுகளில் மின் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. முதல் பிரிவில் 1 முதல் 200 யூனிட் வரை முதல் 100 யூனிட் இலவசமாகவும் 101 இலிருந்து 200 வரை உள்ள யூனிட்டிற்கு ₹1.50 வீதமும், அத்துடன் ₹20 நிலையான கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது. இரண்டாவது பிரிவில் 500 யூனிட் வரை பயன்படுத்தினால் முதல் 100 யூனிட் இலவசம், பிறகு 101 இலிருந்து 200 வரை உள்ள யூனிட்டிற்கு ₹2 வீதமும், 201 இலிருந்து 500 வரை உள்ள யூனிட்டிற்கு ₹3 வீதமும், அத்துடன் ₹30 கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது. மூன்றாவது பிரிவில் 500 யூனிட்டிற்கு மேல் அதில் உள்ள பயன்பாட்டாளர்களுக்கு முதல் 100 யூனிட் இலவசமாகவும் 101 இலிருந்து 200 வரை உள்ள யூனிட்டிற்கு ₹3.50 201 இலிருந்து 500 வரை உள்ள யூனிட்டிற்கு ₹4.60 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்துபவருக்கு ₹6.60 என இந்த பிரிவுக்கு ₹50 நிலையான கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. சோ இந்த டேட்டா எதுக்காக டிக்டேட் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு so you are going to get some detail abbreviated. so இதுல கவர்மெண்ட் நிலைப்பாடு என்ன நம்ம தெளிவா கவனிச்சுட்டே இருக்கணும். ஒரு அழகான கேள்விதான். என்ன கேள்வி அப்படின்னா, தாமத கணக்கெடுப்புக்கு மக்கள் பொறுப்பாளர்களா? எஸ், இந்த தாமத கணக்கெடுப்புக்கு மக்கள் பொறுப்பா இல்லையா அப்படின்னு கவர்மெண்ட் பதில் சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ், அவசர பிரச்சனையாக இதை அரசு கவனிக்குமா இல்லையா? சோ இதோட ஃபைண்டிங்ஸ் இப்பதான் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். முதல்ல கொரோனா கோவிட்ல வீட்டுல இருக்கும்போது மார்ச் ஏப்ரல் இஷ்யூலாம் தெரியல. ஜூன் ஜூலை டிராவல் பண்ணும் போதுதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். சோ இதுக்கான கவர்மெண்ட் நிலைப்பாடு என்ன, அப்ப இந்த இஷ்யூஸ் ஃபேக்ட் பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் என்ன ஃபைண்டிங் கொண்டு வராங்கன்னு சொல்லி இந்த நியூஸ்ல ஃபைனல் எண்ட் வரைக்கும் நம்ம ட்ராக் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் ஆல்சோ யூபிஎஸ்சி மெயின்ஸ்க்கு சோசியல் அண்ட் ஆல்சோ பப்ளிக் ஆக்டிவிட்டி எழுதுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா நமக்கு இருக்கும். எஸ், நெக்ஸ்ட் நியூஸ், நீலகிரி மாவட்டம் குன்னூர் பெட்போடில் உள்ள பழமையான நகராட்சி கட்டடம் வரலாற்று கலை கட்டடமாக மாற்றப்பட்டுள்ளது. சோ 1831 ஆண்டிலிருந்து ஆங்கிலேயரின் வரலாற்று பதிவுகள், குன்னூரில் அரிய புகைப்படங்கள் மற்றும் ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. சோ இதை பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் மற்ற எழுதுறவங்க ஒரு ஃபேக்ட்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா, நீலகிரி மாவட்டத்துல பழமையான நகராட்சி கட்டிடம் வரலாற்று கலைக்கூடமாக மாற்றப்பட்டுள்ளது. சோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 யாரும் அப்பீல் ஆகிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. ஃபேக்ட் கொஸ்டின் ரொம்ப மஸ்ட். எஸ், நான் யூபிஎஸ்சி சொல்லியிருந்தேன் ஒரு பாயிண்ட் ரொம்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம் with respect to the creamy layer and non creamy layer. that news is about that mean என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கிரிமி லேயர் வரம்பு ராமதாஸ் எதிர்ப்பு. எஸ், கண்டிப்பா கிரிமி லேயர் வரம்பை கணக்கிடுவதில் சம்பளத்தையும் சேர்க்க வேண்டும் என்ற மத்திய அரசின் நிலைப்பாட்டை தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் கடுமையாக எதிர்க்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். இஸ் ஒன் ஆஃப் தி சோசியல் டிஸ்பியூட்ஸ். சோ இது என்னங்கறத நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ், நல்ல நியூஸ் ஆனா அது. எஸ், அரசியல் கட்சிக்காரங்க தலைவர்கள் எல்லா விஷயமும் குரல் கொடுத்துட்டே இருக்காங்க. இது மாதிரி ஒரு குரல் ரொம்ப அவசியமானதுதான். டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்களே ஏன் புரிஞ்சுப்பீங்க. எஸ், நெக்ஸ்ட் நியூஸ், எஸ்பிஜி எனப்படும் சிறப்பு பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளதோ அவர்களுக்கு மட்டும் அரசு பங்களா ஒதுக்கப்படும். எஸ், அடுத்தது, பிரதமர் மற்றும் முன்னாள் பிரதமர்களுக்கு எஸ்பிஜி பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. சோ இந்த சீக்வன்ஸ் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எஸ்பிஜி பாதுகாப்பு யாருக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, who is the person to entitle the SPG protection. சோ யாருக்கெல்லாம் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற டீடைல் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்ம ராஷ்டிரபதி பவன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் பவன்ஸ் இருக்கு. இந்த பவன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கேதர் பண்ணீங்க அப்படின்னா இந்த டைட்டில் லுக் லைக் வைஸ் நியூஸ்க்கு நீங்க ரொம்ப பிரமாதமா பதில் கொடுத்துட முடியும். புரியுது இல்லைங்களா? நியூஸ் பேப்பர் படிச்சு அப்படியே யாரும் எழுதுன்னு அவசியம் இல்லை. இப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நியூஸ் நம்மளே பாக்குறோம். ராமதாஸ் ஐயா தான் சொல்லியிருக்காரு இல்ல, என்ன அப்படின்னா ஓபிசி நான் கிரிமிலேயர் கால்குலேட் பண்ணும்போது விவசாயத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தையும் சம்பளத்தையும் சேர்க்க கூடாதுன்னு தான் 1993 ஆண்டு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த தீர்மானத்துல இருக்கு. இன்னைக்கு நீங்க சேர்க்கணும்னு சொல்றீங்களே, அது சேர்க்க கூடாது. அப்படி கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்த்தா தட் மீன் மிகவும் பிற்படுத்தப்பட்டிருக்கான ஆணையம் இருக்கு இல்லையா, மோஸ்ட் பேக்வர்ட் கமிஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க அப்செஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்காரு. சோ இந்த ஒரு நியூஸ் எடுத்து நம்ம என்டையரா எப்படி நான் ட்ராக் பண்றோம், யூபிஎஸ்சி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது போல நீங்க இந்த என்பிஜி ப்ரொடக்ஷன் அப்படிங்கறத எடுத்து என்னென்ன கவர்மெண்ட்ல பவன்ஸ் இருக்கு, என்னென்ன ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க, who are protected அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அறிவில் வந்தீங்கன்னா, சோ இந்த மாதிரி தான் மெயின்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிட்டே டிராவல் பண்ண வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. சோ புக் ஓரியன்டா படிக்கிறதுனால மட்டுமோ இல்ல ஒரு கிளாஸ் கவனிக்கிறதுனால மட்டுமோ you are not supposed to go into a track your competitive examination. So practically you have to get some updated person and knowledges, and practically you should be understood.
அப்படி இருந்தா உங்களால கண்டிப்பா வின் பண்ண முடியாது. திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க வெற்றிக்கு நீங்க மட்டுமே காரணம். எஸ், அது யாரும் பங்குபட முடியாது. அது உங்களுக்கான ஒன்று மட்டும்தான். எஸ், நெக்ஸ்ட் நியூஸ். மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான மொபைல் ஆப் எனப்படும் செயலியை உருவாக்க வேண்டும். மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை துவங்கியுள்ள தற்சார்பு புதுமை சவால் இயக்கத்தில் இணைந்து இதை தகவல் தொழில்நுட்பத்துறையினர் சவாலாக ஏற்க வேண்டும். இதன் மூலம் உள்நாட்டு தேவையை நிறைவேற்றுவதோடு உலக நாடுகளுடன் போட்டியிட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எஸ், news incision for UPSC candidate with respect to the creamy layer and non-creamy layer. So it's one of the wonderful, interesting fact. I request all the candidates should be listened and why the government has been put some reservation for all the categories of the people here. Yes. First, now we are going to discuss about the reservations. Now we are talking about the creamy layer and non-creamy layer and its reservation. So why that the salary and also agriculture income has not included and has included? So for that fixation of the creamy layer positions. Yes. Now we are going to discuss about the reservation. What type of the reservation in India we are normally maintained? There are look like by scheduled caste and scheduled tribe look like by 22%, including both that, and also OBC category to 27%. The picturation has been very clearly explained to you. This type of the what type of the percentage has been fixed by the central government. That means now we are talking about with respect to the only central government. Yes, 22% for the scheduled caste and scheduled tribes, and also OBC candidate for 27%, and economical weaker section look like 10%, and rest of other 41.5%. That means general category and combined competitive examinated cadres. Yes, the central government founded higher educational institution is not only the allocations of the government posting, it's including the higher educations also. எல்லாரும் நீங்க எழுதிருப்பீங்க இல்லையா, டிரான்ஸ்லேட் எழுதணும், நீட் எழுதணும், எந்த ஸ்கூல்ல எந்த காலேஜ்ல எப்படி நம்ம கவுன்சிலிங் போறோம், எல்லாமே டிபெண்டிங் ஆன் தி ரிசர்வேஷனை பொறுத்து தான். For what purpose it's necessary for the government and what is the implementation for the social? I am going to explain one by one. Before that, we have to discuss about the economical weaker section, that means EWS reservation 10%. In the year of 2019, by way of the 124 Amendment Act, this point is very clear here. I am going to highlight it here. Yes, the Union Government of India tabled the Constitution 124th Amendment Bill 2019, which provided 10% additional quota for economical weaker section students among the erstwhile unserved category or general category students. Yes, this is the highlighted points here. So already நம்ம பண்ண 27% reserved for OBC candidate and 22% reserved for scheduled caste and scheduled tribes including. The point is very highlighted. So அதுல scheduled criminal tribes க்கு எவ்வளோ, scheduled caste க்கு எவ்வளோ தெளிவா ஹைலைட் பண்ணிருக்காங்க. So that's the most of the percentage. அப்போ எல்லா ரிசர்வேஷன் போக மிச்சம் எவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, that only 41.5%, அதுல 41% இருக்கு, 0.5 சேர்க்கணும். So 41% should be remain for the general categories. This is the reservation calculation. For what is reservation is needed? Just we discuss about that means creamy layer and non-creamy layer, and finally discuss what is the issue. Yes. Before that, we have discussed about for what is necessary for the reservation, because other backward classes is a collective term used in the central government of India to classify castes which are educationally or socially disadvantaged. Yes, that's the point is most emphasized. That is very clear, crystal clear. It is educationally or socially disadvantaged. It is one of the several official classification of the population of India along with the scheduled caste and scheduled tribes. The OBC were found to comprise 52% of the country's population by the Mandal Commission report in the year of 1980, and thereafter it was determined to be 41% in the year of 2006 when the National Sample Survey Organization ரெண்டு விதமான சர்வே நடந்துட்டு இருக்கு. சோ அதாவது பாப்புலேஷனை பொறுத்து ஷெட்யூல் ட்ரிபியூனல் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுத்த மாதிரி ஓபிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லி மண்டல் கமிஷன் தலைமையில ஒரு பாப்புலேஷன் கால்குலேட் பண்ணி 52% among the Indian people ஓபிசி இருக்கலாம்னு பரிந்துரைக்கிறாங்க. At the same time in the year of 2006 என்ன ஆகுது அப்படின்னா, National Sample Survey Organization put their determined report up to 41%. in the year of 2006 41 குறைஞ்சு போயிருக்கு. அப்ப ரிப்போர்ட் சொல்றாங்க. எதுக்கு இந்த சர்வே எடுக்கிறோம்னா, depending upon the surveys and depending upon the people utilization the opportunities, so frequently available ஒரு கல்வி கற்பதற்கும் ஒரு வாழ்வை மேம்பாடு அடைவதற்கும் அநேக விஷயங்களும் அந்த மக்களுக்கு கிடைக்குதா, அவங்களோட பாப்புலேஷன் என்ன மாதிரி இருக்கு, இதெல்லாம் பொறுத்துதான் ரிசர்வேஷன் பிக்ஸ் பண்றோம். ஒண்ணு இல்ல, சிம்பிளா சொல்றேன். சத்தியமங்கலம் படிக்கக்கூடிய ஒரு பையனுக்கும் கோயம்புத்தூர்ல அவினாஷ் ரோட்ல இருந்து படிக்கக்கூடிய ஒரு பையனுக்கும் எல்லா அவைலபிலிட்டியும் ஒரே மாதிரி கிடைக்குமா?
Yes, anyone can say that. இதெல்லாம் சொல்ல முடியுமா? So for that purpose the government has been maintained the reservation. Yes. So அப்போ ஒரு கடைக்கோடியில் இருக்கவங்களுக்கும் அந்த பாப்புலேஷன் இருக்கவங்களுக்கும் அது பயன்படணும் அப்படிங்கிற காரணங்கள் தான். So அதுக்கான கமிட்டி ஆரம்பிப்பாங்க, கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ரிப்போர்ட் கேதர் பண்ணுவாங்க. So each and every 10 years ஒரு தடவை அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். whether it is a reservation is necessary or not. அப்படிங்கிற ஒரு டிபேட் நம்ம போகவே முடியாது. because reservation is must necessary, but where is the debatable issue? Whether it is increased or decreased depending upon the population and also available candidate. Can you got my point? These type of the issues we are going to facing at present. So now we are discussing about the entire structure of the reservation with respect to the scheduled caste, scheduled tribes and also OBC category, including the EWS, economically weaker section. Then now what is the issue? Yes, the issue is very simple. தமிழ் பேப்பர் நம்ம படிச்சவரையில டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு இஷ்யூ ஃபார்ம் பண்றாரு. என்ன ஃபார்ம் பண்றாரு அப்படின்னா, கிரிமி லேயர் நான் கிரிமி லேயரை வச்சுதான் நீங்க ஓபிசி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை பிக்ஸ் பண்றோம். அந்த கிரிமி லேயர் நான் கிரிமி லேயர் வரும்போது who are the நான் கிரிமி லேயர் அப்படின்னா that the candidate eligible for the OPC. Yes, நான் கிரிமி லேயர் அவைல் பண்றவங்க மட்டும் தான் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்க முடியும். கிரிமி லேயர்ல இருக்கவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்க முடியாது. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய annual இன்கம் தான் காரணம். not only the individual annual income, that means entire family. ஒரு குடும்பத்துல வருமானம் பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களுடைய மொத்த ஆண்டு நிகர வருமானமானது 8 லட்சத்துக்கு, தட் மீன் 2017ல 8 லட்சம் பிக்ஸ் பண்ணிருக்கோம். 8 லட்சத்துக்கு மேல போயிருந்தா நீங்க கிரிமி லேயர் கேண்டிடேட் வந்து நீங்க வந்து ஓபிசி அவைல் பண்ண முடியாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்றோம் இல்லையா, எவ்ரி 6 months மட்டும்தான் வேலிடா இருக்கும். சோ அந்த ஓபிசி அவைல் பண்றதுக்கு நம்ம கிரிமி லேயர் கீழே வரணும். நான் கிரிமி லேயரா இருந்தா நமக்கு அவசியம் இல்லை. ஏன்னா 8 லட்சத்துக்கு மேல ஆண்டு வருமானம் இருந்ததுன்னா நம்மளுடைய அல்ல, நம்ம குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம். நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் அல்ல. நம்ம அந்த 27 ரிசர்வேஷன் நம்ம அவைல் பண்ண முடியாது. அட் தி சேம் டைம் நான் கிரிமி லேயர்ல இருக்கவங்க, அதாவது 8 லட்சத்துக்கு கீழே குடும்ப வருமானம் இருக்கிறவங்க இந்த ஓபிசி ரிசர்வேஷன் அவங்க அவைல் பண்ண முடியும். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆக்ட். இதுதான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுல இன்னைக்கு என்ன இஷ்யூஸ் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுக்கு தட் மீன் நல்ல பேர், தட் மீன் NCBC, நேஷனல் கமிஷன் பேக்வர்ட் கிளாஸ், ஆல்சோ மோர் ஆர் லெஸ் அப்ரூவ் பண்ணி ஓகே பண்ணிட்டாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஃபேமிலி இன்கம் இருக்கு இல்லையா, 8 லட்சத்துக்கு கீழே above 8 lakh and below 8 lakh சொல்றோம் இல்லையா, 8 லட்சத்துக்கு மேல கிரிமி லேயர் அவங்க ஓபிசி அவைல் பண்ண முடியாது. 8 லட்சத்துக்கு கீழே நான் கிரிமி லேயர் அவங்க வந்து ஓபிசி அவைல் பண்ண முடியும். தட்ஸ் தி பாயிண்ட். இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா, சேலரியில வரக்கூடிய வருமானத்தையும் அக்ரிகல்ச்சர்ல இருந்து வரக்கூடிய வருமானத்தையும் நீங்க இன்க்ளூட் பண்ணணும். அப்ப இதுவே இன்க்ளூட் பண்ணமா இல்ல. 1979ஆம் ஆண்டுல இருந்து மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம், இந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் 1980ல இருந்து அக்ரிகல்ச்சர்ல வரக்கூடிய வருமானமோ சேலரியே நம்ம குடும்பத்துல கால்குலேட் பண்ண மாட்டோம். இதை தவிர ஏதாவது வருமானம் வந்தா அதைத்தான் ஆண்டோட நிகர வருமானமா அந்த குடும்பத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இருந்தது. சோ இன்னைக்கு கவர்மெண்ட் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, இந்த 8 லட்சத்துல நீங்க அதையும் சேருங்க. அப்படி சேர்த்தா எல்லாரும் 8 லட்சத்தை தாண்டிடும், யாரும் ஓபிசி வாங்க முடியாது. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க இம்ப்ளிமெண்டேஷனை நேஷனல் கமிஷன்ஸ் வந்து ஃபார் பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்து அப்ரூவல் கொடுக்க கூடாது, அதுக்கு அப்போசிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் ராமதாஸோட ஸ்டேட்மெண்ட். கேன் யூ கட் மை பாயிண்ட்? இதுல தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். This is the social type of the issue. UPSC aspirant must know about the social type of the issue. You have to give some clear picture about like the data I have to bring to you in your hand. உங்க கையில எப்படி நம்ம தெளிவா எடுத்து கொடுக்கறேனோ அது மாதிரி ஒவ்வொரு சோஷியல் டிஸ்பியூட் நீங்க உங்களை என்கேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, you should be an IAS officer within a short period of the time. Before that, you have to get lot of the knowledge and you have to discuss and you have to read the newspaper. Yes, let me discuss. Yes, can you cut my story? This is take the story. இப்போ என்ன ப்ராப்ளம் சந்திக்கிறோம் அப்படின்னா, who is the eligible for OPC reservation? நம்ம தெளிவா படிச்சிட்டோம். In order to qualify the OPC non-creamy layer candidate, the applicant parents' annual income should be less than ₹8 lakh. Salary, I have already highlighted in rose color. Salary and agricultural income are not to be considered as income. Yes, ரொம்ப தெளிவா ரூலிங் இருக்கு, பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. எஸ், ஸ்டெப் பை ஸ்டெப். இதுல என்ன இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா, இல்லங்க 8 லட்சம் 1980ல இருந்தே இருக்கா அப்படிலாம் இல்லங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் ஏரா லுக் வைஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சோர்சஸ் மோர் தென் தட் மீன் ஆரம்பத்துல 1 lakh இருந்திருக்கு. 1 lakh தட் மீன் பை வே ஆஃப் தி சந்தானம் கமிட்டி ரெக்கமெண்டட் இன் தி இயர் ஆஃப் 1971 1971ல. So is more than ₹1 lakh and subsequent is abbreviated up to 2.5 lakh in the year of 1993. So 1993 தான் என்ன சொல்றோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அபிஷியல் மெமரண்டம் ரிலீஸ் பண்றாங்க. என்ன ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா,
In the year of 1993, central government official memorandum containing or described that the salary and the agriculture income are not be considered as a income. This the point is most highlighted. This is the issue at present. Can you got my point? Yes. இப்போ revised to abbreviated எப்போ அப்படின்னா 2004ல 4.5 lakh இருந்திருக்கு and 2003ல 6 lakh இருந்திருக்கு and 2017ல 8 lakh இப்பதான் கடைசி அமெண்ட்மென்ட் இல்லையா? சோ இதுதான் பிரசன்ட். அப்போ இதுல வந்து salary சேர்க்கணுமா சேர்க்க கூடாதா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெடி பண்ணிட்டாங்க. சோ மேக்ஸிமம் கமிஷன், so that mean பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் தட் மீன் அவங்களும் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அக்செப்ட் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்ம டிபேட்டபிள் இஷ்யூவா பாக்குறோம். பிஃபோர் தி கவர்மெண்ட் ஒரு ட்விஸ்ட்ல வச்சிருக்காங்க. என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா, மோடி கவர்மெண்ட் ப்ரொபோசஸ் டு ரைஸ் ஓபிசி கிரீமி லேயர் இன்கம் லிமிட் டு 12 lakh per annum. அதே நேரத்துல இது நம்ம இஷ்யூவா பேசிட்டு இருக்கோம். ஒருவேளை வந்துட்டா நம்ம எல்லாம் நிறைய பேர் சஃபர் ஆகாம பேசிட்டு இருந்தாலுமே Modi government has been crystal clear explained. It is the purpose to raise OPC creamy layer income limit up to 12 lakh per annum. அப்போ after COVID-19 க்கு அப்புறம் தான் நம்ம சொல்யூஷன் வர முடியும். இதை சேர்த்துக்கறாங்களா இல்ல சேர்க்கலையா? So news is about what is the present issue. You are going to read about very well. In the recent internal meeting, National Commission for Backward Class agreed with the proposal which state that salaries will be factored in for the income test to decide creamy layer. This is the most debatable issue at present, but at the same time we have to discuss the Modi government proposes to raise OPC creamy layer income limit to 12 lakh per annum. That's my personal opinion. ஒருவேளை 12 லட்சமா மாத்தினதுக்கு அப்புறம் நீங்க சேர்த்தா கூட பரவாயில்ல. 12 லட்சமா மாத்தாம சேர்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா அது ஒரு டைப் ஆஃப் பீப்புள் அது கண்டிப்பா அது பாதிக்கும். That's my point. That's my personal opinion. அது என்னங்கறத நம்ம அப்கமிங்ல கவர்மெண்ட் முடிவு எடுக்கிறதா, நம்மளா முடிவு எடுக்க முடியாது இல்லையா? சோ ஒரு படத்துல ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, கடவுள் சொல்ற அருணாச்சலம் சொல்ற அருணாச்சலம் ஏதோ டயலாக் இருக்கும்ல, கடவுள் சொல்றா இந்த அருணாச்சலம் செய்யறா. அது மாதிரி கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ என்ன செய்யறாங்களோ அதைத்தான் நம்மளுமே ஃபாலோ பண்ண முடியும். எஸ், நம்ம பொறுத்துட்டு தான் நம்ம பார்க்கணும். எஸ், பிஃபோர் தட் நம்ம ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, OPC நான் கிரிமி லேயர் இன்கம் லிமிட் நம்ம ரொம்ப தெளிவா பேசிட்டோம். என்ன அப்படின்னா, a person can apply for a OPC certificate only if the annual income of the family is less than ₹8 lakh per annum. If it were more than the given figure, they would that means they would not be getting the non-creamy layer certificate. Yes, very absolutely. And further, the citizens those are not eligible to apply for the OPC certificate. யாரெல்லாம் OPC certificate வாங்க முடியாதுங்க? Absolutely. That point is very highlighted here. Yes, the certain caste that come under the PC or MPC, parents employed under the group A service like IPS, IAS and IFS, parents working under the group B and group C of central government, and parents working under the group 1 of the state government, parents income exceed 8 lakh, they are not eligible to apply the certificate for OPC. Can you cut my point? Yes. The biographical story when and how இது எப்படி நடந்தது அப்படின்னா, மண்டல் கமிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 1917 ரொம்ப தெளிவாகவே பேசிட்டே இருந்தோம். வெரி சிம்பிள். எஸ்டாப்ளிஷ்ட் இன் இயர் ஆஃப் 1979 by the Janata Party government under the Prime Minister Morarji Desai. The point is most important. So Mandal Commission has been established during the period of the Prime Minister Morarji Desai. So அங்கிருந்து நீ டிராவல் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப தெளிவா நான் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது கன்ஃபியூசன்ஸ் இருந்தா நீங்க டைரக்டா எனக்கு கால் பண்ணி பேசலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெப்சைட்ல இந்த பிடிஎஃப் ஃபைல் அப்லோட் பண்ணிருக்கோம், நீங்க டீட்டெயில் எடுத்து படிச்சு பாருங்க. Can you cut my point? Yes. Now the session is going to completed. So ஒரு 7 questions we have to already get ready. நாங்க ரெடியா வச்சிருக்கோம். நீங்க தயாரா இருந்தா பதில் சொல்லலாம். I am also ready. Yes. யாராவது மியூட் பண்ணாம இருந்தீங்கன்னா மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். எஸ் சார், இது என்ன டவுட்னா நீங்க கேட்கலாம். ஹலோ சார். கேட்கலாம். உங்களோட ஒப்பீனியன் இருந்தா நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே. தொட்டனை தூரும் மணற்கேரி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. ஸோ அனைவருக்கும் இடைய இரவு வணக்கம். ஒரு 7 கொஸ்டின்ஸ் இருக்கு. முடிஞ்சா ட்ரை பண்ணி ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. யூடியூப்ல அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்துட்டு நீங்க உங்களுடைய பதிலை கமெண்ட் பண்ணலாம். When did the new stamp duty rules come into the effect? Second question. In first question, President Narendra Modi was removed his account from which micro-blocking website?
Third question. Oh. Following has been given the additional charge of Governor of Madhya Pradesh. Fourth question. Which state has launched Balram scheme to provide credit to 7 lakh landless farmers? Fifth question. Which state has curtailed its monsoon session to 1 day? And Iran has issued an arrest warrant for which among the following world leaders? And final question. The MSME ministry has launched which portal for MSME registration? Yes. Score என்ன நீங்களே செக் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தா என்ன பேசுனா யாராவது பேசலாம். I'm waiting for 30 to 1 minute. Sir, hello. சொல்லுங்கம்மா. Sir, question answers இப்ப பண்ணனுமா இல்ல எப்போ சார்? நீங்க இப்ப சொன்னாலும் சொல்லலாம், இல்ல நீங்க அப்புறமா கமெண்ட் பண்ணாலும் சரி, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. உங்களை தான் இன்டராக்ட் பண்றதுக்கு தான் சில क्वेश्चंस எடுத்து நானே அப்டேட் பண்ணிருக்கேன். வீக்கெண்ட் இல்லையா? Sir, answers வேணா சொல்லட்டுமா sir? Definitely you can try that. சொல்லலாமா? Sir, for first one option A sir, Weibo. Yes. Second one July 1st sir. July 1st should be affected இல்லையா? Yes sir. Yes. And the third one option A sir, Anandibin Patel. Next fourth one Odisha sir. Odisha, correct. Fifth one Goa sir. Monsoon season to 1 day, that mean Goa. Goa sir. Yes. And the sixth one Donald Trump sir. Donald Trump. And seventh one. And the seventh one option A Udayam. Thank you so much. Thank you sir. Thank you to everyone and good night. Thank you sir.